போ ஓடி. அப்ப அம்மா காருக்கு நீ 2 சேர்த்து கொடுத்துருங்க. அப்பா நீங்க வேற கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. குமரா, ஸ்னேகாக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல சித்தி, உடம்பு கொஞ்சம் குணமாயிடுச்சு. ஆனா மனசளவுல ரொம்ப நொந்து போயிருக்கா. நான் யாருக்கும் இடைஞ்சலா இருக்க விரும்பல. அவ குழந்தைய கூட்டிட்டு ஊரை விட்டே போயிடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ ராசாத்தி தான் சமாதானப்படுத்தி இருக்க வச்சிருக்கா. ஸ்னேகாவுக்கு போன் போட்டு கொடு, நான் பேசணும். சரிம்மா. சொல்லுங்க. நான் மரகதம் பேசுறேன். சொல்லுங்க. கண்மணி உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, பெரியவங்க நீங்க நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு. பரவாயில்லம்மா, தப்பு எங்க பேர்ல இருக்கு. இல்லம்மா, கண்மணி அப்படி நடந்துக்கிட்டத நான் தப்பாவே எடுத்துக்கல. அவங்க இடத்துல இருந்து யாரா இருந்தாலும் அப்படிதான் நடந்திருப்பாங்க. பரவாயில்ல, விடுங்க. உன்னோட பெருந்தன்மை அவளுக்கு இல்லாம போச்சு ஸ்னேகா. சரிம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, நீ தைரியமா இரு. சரிங்க. வாங்க. 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 வணக்கம். வாங்க. வணக்கம். இவங்க தான் ராசா. வணக்கம். இவர் பேரு சிவசாமி. அவங்க ட்ரூப்ல ரொம்ப பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட். வணக்கம்மா. வணக்கம். இவரு பழனி. வணக்கம்மா. மலைமகள் ஃபைனான்ஸ் கம்பெனின்னு ஒரு நாடக கம்பெனி வச்சு நடத்திட்டு வராங்க. அவங்க வித்யா, அவங்க கூட ஆக்ட் பண்றவங்க. வணக்கம்மா. வணக்கம் மாமா. இவங்க போட வேண்டிய நாடகத்தை பத்தி தெளிவா சொல்லிட்டீங்கல்ல? அதெல்லாம் நான் பக்காவா தெளிவா சொல்லிட்டேன். ஏன், ஒரு ஒத்திகை கூட பாத்துட்டேன். சரி, நான் நேரா விஷயத்துக்கே வரேன். சிவசாமி ஐயா, நீங்க தான் ரோஜாவோட தாத்தா. உங்க பேரு அம்பலவாணன். சரிங்கம்மா. பழனி ஐயா, நீங்க அவரோட லாயர். பேரு பார்த்தசாரதி. சரிங்க மேடம். வித்யா, நீங்க இவரோட ஜூனியர் லாயர். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. நீங்க 3 பேரும் நடிக்கிற நடிப்புல கண்மணி அசந்து போய் அவளே முறைப்படி ரோஜாவை தத்தெடுக்கணும். அதெல்லாம் தத்ரூபமா நடிச்சு கலக்கிடுவோமா, கவலையப்படாதீங்க. ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த கண்மணி சாதாரண ஆள் இல்ல. அவ பிறந்ததுல இருந்தே கேடு கிரிமினல். அவளுக்கு துளி அளவு கூட சந்தேகம் வந்துடக்கூடாது. அப்படி வந்துட்டா மொத்த பிளானும் காலி. கவலைப்படாதீங்கம்மா, நடிப்புல எந்த குறையும் இல்லாம நாங்க பாத்துக்கிறோம். எங்களை நம்புங்க, காரியத்தை கச்சிதமா முடிச்சு தரோம். சரி, நீங்க இங்க இருந்தே லாயர் மாதிரி கண்மணி கிட்ட போன்ல பேச ஆரம்பிங்க. சரிங்க மேடம். புது நம்பரா இருக்கு. ஹலோ. ஹலோ, நான் லாயர் பார்த்தசாரதி பேசுறேன். குமரன் இருக்காரம்மா? லாயரா? எதுக்கு அவரை கேக்குறீங்க? நான் அவரோட வைஃப் கண்மணி தான். என்ன விஷயம்னு சொல்லுங்க. அது வந்துமா, ஸ்னேகாவோட அப்பா அம்பலவாணன் ஐயாவோட லாயர்னா. அம்பலவாணன் ஐயா தன்னோட பல கோடி சொத்துக்களை எல்லாத்தையும் தன் பேத்தி மோனிஷா பேர்ல எழுதி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு.
ரூபாய் சொத்தா? ஆஹா. அது விஷயமே பேசுறதுக்கு தான் குமரனுக்கு ஃபோன் பண்ணோம். ஆனா அவர் நம்பர் நாட் ரீச்சபிள்னு வருது. அதான் உங்க நம்பருக்கு ஃபோன் பண்ணோம். பல கோடி ரூபாய் சொத்துன்னு சொல்றீங்க. சுமார் எத்தனை கோடி வரும்? அது வருமா? ஒரு 5-6 கோடி ரூபாய்க்கு மேலேயே வரும். அது விஷயமா நேர்ல பார்த்து பேசணும்னு தான் அம்பலவாணன் ஐயா விரும்புறாரு. ஐயா இப்போ செங்கல்பட்டு கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்காரு. உங்க வீட்டுக்கார குமரனை ஒரு தடவை வந்துட்டு போக சொன்னா நல்லா இருக்கும். ஐயோ, கண்டிப்பா வர சொல்றேன். ஆமா, உண்மையாவே 5 கோடி ரூபாய் சொத்தை அந்த குழந்தை பேருக்கு தான் எழுதி வைக்க போறாரா? ஆமாமா, அவருக்கு வயசாயிடுச்சு பாருங்க. அதனாலதான் குமரன் நேரா வந்து பேசினா நல்லா இருக்கும். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும். சரி சரி, வர சொல்றேன். நீங்க அட்ரஸ் மட்டும் எனக்கு அனுப்பிடுறீங்களா? இது அனுப்புறமா. 5 கோடி ரூபாய் சொத்து. சூப்பர் ஐயா, நல்லா நடிச்சீங்க. தேங்க்ஸ்மா. என்னம்மா பணம்னு அந்தம்மா அந்த அளவுக்கு வாய பழக்குது? அவங்க அப்படிதாங்க. மாமா, கண்மணி பேசுறத வச்சு பாக்கும்போது விஷயத்தை குமரன் மாமா கிட்ட கூட சொல்ல மாட்டா பாருங்களேன். அது தெரிஞ்ச விஷயம் தானே, பாத்துக்கலாம் விடு. ஆமா, அவன் நேர்ல தான் வருவா. திட்டப்படி நடிச்சு கண்மணி கிட்ட காரியத்தை சாதிச்சிருங்க. கண்டிப்பா அசத்திடுவோமா, கவலையப்படாதீங்க. சரி மாமா, அவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருங்க. இவங்களை அனுப்பிட்டு வரேன். சரிங்க சார், அப்ப வரட்டுங்களா? ராசாத்தி, இந்த கண்மணி உன்கிட்ட வசமா சிக்க போறா. ஆமாமா, அவகிட்ட இப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் காரியத்தை சாதிக்க வேண்டியது. எல்லாம் சரி ராசாத்தி, எல்லாத்தையும் நேர்வழியில சாதிக்கணும்னு சொல்ற நீயே இப்படி குறுக்கு வழியில போறியே, அதை நினைச்சாதாம எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னமா பண்றது, சில சமயம் தர்மத்தை காப்பாத்த அதர்மத்தை கையில எடுக்க வேண்டியதா இருக்கு. கண்மணிய அவ வழியில போய்தாமா ஏமாத்த முடியும். நல்லதுக்கு தானே பண்றோம், ஒன்னும் தப்பு இல்ல. அந்த ரோஜா பொண்ணு இப்படி ஒரு தாத்தா சொத்தோட இருப்பான்னு தெரியாம போச்சு. அப்படி தெரிஞ்சிருந்தா அந்த ரோஜாவை நம்ம கூடவே வச்சிருந்திருக்கலாம். அந்த குறிக்காரி சொன்ன மாதிரி அந்த ரோஜா பொண்ணு ஒரு பொக்கிஷம் தான் போல. இவன் வேற. சொல்லுங்க. என்ன கண்மணி, ஆமா அந்த வாட்டர் பிளான் ப்ராஜெக்ட் நல்லபடியா முடிச்சிட்டியா? எங்க முடிக்கிறது, அந்த ராசாத்தி தான் என்ன பார்த்த உடனே பந்தா பண்ண ஆரம்பிச்சிடுறாளே. ஃபைல் எல்லாம் வாங்கிட்டு ஒரு 2 நாள் டைம் கேட்டிருக்கா, பார்க்கலாம். என்ன கண்மணி, பார்க்கலான்னு இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? ஒன்னும் இல்ல, கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்கு, குடும்பத்தையும் பார்க்கணும்ல, அதை பார்த்து முடிச்சுட்டு இத பாக்குறேன். இத மட்டும் நீ நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்ட, அந்த ஏகாம்பரம் உன்னை எங்கேயோ கொண்டு போய் வச்சிருவாரு. பார்த்து நல்லபடியா முடி. முடிக்கிறேன்டா முட்டை போண்டா, பேசாம கம்முன்னு போன வை. கண்மணி, என்ன ஒரே யோசனையா இருக்க? ஒன்னும் இல்லம்மா, லாயர் ஒருத்தர் போன் பண்ணிருந்தாரு. லாயரா? பயப்படாத, அந்த லாயர் ரோஜாவோட தாத்தாவுக்கு, அதாம்மா அந்த ஸ்னேகாவோட அப்பாவுக்கு லீகல் அட்வைசரா. அந்த ரோஜா பொண்ணோட தாத்தா பெரிய ஜமீன்தாராம். இருக்கிற சொத்தை எல்லாம் ரோஜா பேருக்கு எழுதி வச்சுட்டு காசிக்கு போறாராம். அதான் இவர கார்டியனா போட்டு உயில் எழுதணுமா, அவரை வர சொல்லிருக்காங்க. என்னடி சொல்ற? அந்த ரோஜா பேர்ல சொத்து எழுத போறாங்களா? கார்டியன் நம்ம மாப்பிள்ளையா? எவ்வளடி தேரும்?
சுமார் ஒரு 5-6 கோடி தேருமாமா. 5-6 கோடியா? அப்புறம் என்னடி யோசிச்சுட்டு இருக்க? உடனே நம்ம மாப்பிள்ளைய போய் பார்த்து பேசி முடிச்சிட்டு வர சொல்லு. யாரு உன் மாப்பிள்ளைய அனுப்ப சொல்றியா? அந்த ஆளுக்கெல்லாம் காசோட அருமை தெரியாதுமா. சொத்து வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்னு வந்துருவாரு. ஆமால. அப்போ என்னடி பண்ணலாம்? முதல்ல நாம போய் பார்த்து பேசி என்ன ஏதுன்னு டீட்டெயிலா கறந்துக்குவோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணலாம். ஆமா ஆமா, 5 கோடினா சும்மாவா? வா 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 வா. வராங்க போல இருக்கு. ஹலோ, நான் லாயர் பார்த்தசாரதி பேசுறேன். ஜமீன் ஐயா ஊர்ல இருந்து வந்திருக்காரு. அவர் கூட 2-3 நாளைக்கு அவர் சொத்து விஷயமா மீட்டிங் இருக்கு. அதனால 2-3 நாளைக்கு என்னால வர முடியாது. வேணும்னா உங்க ப்ரோக்ராம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே? ஓகே. வணக்கம். வாங்க 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 வாங்க. நீங்க கண்மணி தானே? ஆமா. ஐ எம் பார்த்தசாரதி, சீனியர் லாயர், சென்னை ஹைகோர்ட். இவங்க என்னோட ஜூனியர் ஸ்ரீநிதி. வணக்கம்மா. ஆமா, குமரன் வரலீங்களா? அவரு மில்லு வேலையா வெளியே போயிருக்காரு. ஓ, ஐ see. வாங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க. அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, ஹார்லிக்ஸ், பாதாம் மில்க், கூல் ட்ரிங்க்ஸ், இளநீ, மோர், இப்படி ஏதாவது? ஐயோ, காஃபி போதுங்க. செல்வி, ஐயா. 2 காஃபி கொண்டு வாமா. சரிங்க ஐயா. அப்புறம் எங்க ஐயாவுக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சதை கொடுக்கணும். இல்லனா ரொம்ப கோவப்படுவாரு. உங்க உபசரிப்பிலேயே தெரியுது உங்க ஐயா எவ்வளவு பெரிய ஆளு, அவருக்கு எவ்வளவு பெரிய மனசுன்னு. எடுத்துக்கோங்கம்மா. ஐயா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இன்னும் 2 நிமிஷத்துல வந்துருவாங்க. நீங்க காபி சாப்பிடுங்க. கண்மணி, இந்த வீட்ல காஃபி கூட காஸ்ட்லி போல இருக்கு. ஐயா வந்துட்டு இருக்காரு. வணக்கம் ஐயா. வாங்க. ஐயா, இவங்க குமரனோட வைஃப். அது இவங்க அம்மா. வணக்கம். ஏன் குமரன் வரலையா? இல்ல, அவர் ஏதோ ஒரு வேலையா வெளியூர் போயிருக்காராம். அதான் இவங்க மட்டும் வந்திருக்காங்க. குமரன் இல்லாம பேசி இவங்க கிட்ட என்ன ஆக போகுது? ஐயா, அவர்தான் போய் பார்த்து என்ன ஏதுன்னு பேசிட்டு வான்னு சொல்லி நான் அனுப்பி வச்சாரு. நீங்க விஷயத்த சொன்னீங்கன்னா நான் அவர்கிட்ட பேசி சம்மதிக்க வச்சிருவேன். உட்காருங்க. வக்கீல் சார், விஷயத்த சொல்லுங்க. சரி. ஐயாவுக்கு ஸ்னேகா அம்மா ஒரே பொண்ணு. ஐயா தகுதிக்கு ஒத்து வராத குமரனை அவங்க காதலிச்சதுனால ஐயா அவங்க காதல் விஷயத்துல கொஞ்சம் கடுமையா நடந்துகிட்டாரு. அது அவங்க வாழ்க்கையை இந்த அளவுக்கு பாதிக்கும்னு ஐயா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்கு பிராயச்சித்தமாதான் அவங்க குழந்தை மோனிஷா பேர்ல மொத்த சொத்தையும் எழுதி வச்சுட்டு காசி ராமேஸ்வரன் கோயிலான்னு இருந்தாரு. ஐயா, கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. எதுக்கு நீங்க அவ பேர்ல எழுதி வைக்கணும்? பேசாம உங்க பொண்ணு பேர்லயே அதை எழுதி வைக்கலாமே. நல்ல கேள்விதாம்மா.
நான் கூட முதல்ல அப்படி நினைச்சுதான் அவளை போய் பார்த்தேன். ஆனா அவ என் முகத்திலே முழிக்க மாட்டேன்னுட்டா. அதுவும் போக உங்க சொத்தும் வேண்டாம் எதுவும் வேண்டான்னு என்ன துரத்தி அனுப்பிட்டா. அதுக்கப்புறம் தான் நான் இந்த ஒரு முடிவுக்கே வந்தேன். மோனிஷா மைனரா இருக்கிறதுனால அவங்களுக்கு கார்டியனா யாரையாவது போட்டுதான் உயில் எழுத முடியும். அது விஷயமா பேசதான் குமரனை ஐயா வர சொல்லியிருந்தாரு. ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா ஸ்னேகா மாதிரியே ஏன் புருஷனும் உங்க மேல கோவத்துல தான் இருக்காரு. அதனால உங்க சொத்தெல்லாம் வேண்டான்னு தான் சொல்லுவாரு. பாவி, நீ பாட்டுக்கு ஒவ்வொரு வில்டப்ப கொடுத்து காரியத்தை கெடுத்துறாத. ஆனா இந்த சொத்தெல்லாம் அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்கு தேவைப்படும். நீங்க எடுத்த முடிவு சரிதான். நான் இதை என் புருஷன் கிட்ட பேசி அவரை சம்மதிக்க வைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நானும் அவரும் அந்த குழந்தைய மறுபடி தத்தெடுக்கலான்னு இருக்கோம். அதனால அவரு சம்மதிக்கலனாலும் பரவாயில்ல. நீங்க என்ன கார்டியனா போட்டு அந்த குழந்தை பேர்ல சொத்தை எழுதிடுங்க. அவளை ஏன் பொண்ணு மாதிரி பத்திரமா நான் பாத்துக்கிறேன். ஆமாங்க, என் பொண்ணுக்கும் குழந்தை இல்ல. இனிமே என்ன குழந்தையா பிறக்க போகுது? இல்ல, அதனால உங்க பேத்திய நல்லா பாத்துப்பான்னு சொல்ல வந்தேன். கண்மணி, கிழவன் நம்மள நம்பலடி, சந்தேகப்படுறான். எல்லாத்துக்கும் காரணம் ஓவர் ஆக்டிங் தான். கொஞ்சம் அடக்கி வாசி. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. கோடிக்கணக்கான சொத்து இல்லையா? நாங்களும் யோசிக்க வேண்டியிருக்குல்ல. ஐயா என்ன நினைக்கிறாருன்னா, நீங்க சொத்துக்காக குழந்தைய தத்தெடுக்கிறீங்களோன்னு ஒரு சின்ன சந்தேகம். இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு? அவர் நினைச்சது சரிதான். அதாவது ஐயா நினைக்கிறதுல தப்பு இல்ல. அந்த மாதிரி ஆளுங்க இருக்கதான் செய்யறாங்க. ஆனா நாங்க அப்படி இல்லைன்னு சொல்ல வந்தோம். இல்ல கண்மணி? பணத்துக்காக குழந்தைய தத்து எடுத்துட்டு பின்னாடி உங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்த பின்னாடி சித்தி கொடுமை அது எதுன்னு குழந்தைக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது பாருங்க. அதனாலதான் ஐயா குமரன் நேர்ல வந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றாரு. அவரு வந்தா கண்டிப்பா இந்த சொத்தும் வேண்டாம் ஒன்னும் வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போயிடுவாரு. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைல்ல? ஒன்னு தெரியுமா, உங்க பேத்தி இப்போ ஏன் பொண்ணா எங்க வீட்டுல தான் இருக்கா. சொத்துக்காக அலையிறவ நான் இல்ல. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா விடுங்க. அந்த குழந்தை எதிர்காலத்துக்கு யூஸ் ஆகும் தான் நான் இவ்வளவு தூரம் வந்து பேசிட்டு இருக்கேன். பரவாயில்ல அம்மா, வா நம்ம போலாம். அம்மா உட்காருங்கம்மா. அட உட்காருங்கம்மா. தப்புதாம்மா உன்னை நம்பாம பேசினதுக்கு. உன் கோபம் நியாயமானதுதான். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். நீ என் பேத்திய நல்லா பாத்துக்குவன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அம்மா, ஒரே ஒரு காரியம் பண்ணுங்க. நீங்களும் குமரனும் லீகலா மோனிஷாவை உங்க வாரிசா தத்தெடுங்க. அந்த அக்ரிமெண்டோட வாங்க. ஒரே நாள்ல சொத்தெல்லாம் மாத்தி எழுதி உயில் எழுதி முடிச்சிடலாம். ஆமாமா, இன்னும் 2 நாள்ல என் சொத்தெல்லாம் என் பேத்தி பேர்ல மாத்தி எழுதி வச்சுட்டு நான் காசி யாத்திரை போகணும். சீக்கிரமா வந்துருங்க. கவலைய விடுங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு உங்களை வந்து சந்திக்கிறோம். நாங்க வரட்டுங்களா? நல்லதுமா, போயிட்டு வாங்கம்மா. வரோம்.
அப்பா ஒரு வழியா நம்பிட்டு போயிட்டாங்க. அப்படியா? போயிட்டாங்களா? ஆ. பாப்பா அம்மகாத பொம்பளையா இருப்பா போல இருக்குப்பா. ஒரே கசகசன்னு இருக்கு. ராசாத்தி மேடத்துக்கு முதல்ல போனை போட்டு விஷயத்த சொல்லிடுங்க. ஆமாமா, நல்ல வேளை ஞாபகப்படுத்தின. சொல்லுங்க ஐயா. அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே பேசி முடிச்சிட்டோமா? அவளுக்கு எதுவும் டவுட் வரலையே? இல்லம்மா, நம்புற மாதிரியே பேசி முடிச்சிட்டோம். குழந்தைய தத்தெடுத்துட்டு அக்ரிமெண்டோட வரணும்னு போயிருக்காங்கம்மா. அதெல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலையப்படாதீங்க. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. எதுக்கும் அக்ரிமெண்ட் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சரிங்கம்மா. இங்க பாருங்க, அக்ரிமெண்ட் ஆகுற வரைக்கும் ஜாக்கிரதையா இருக்க சொல்லிருக்காங்க. ஆமா ஆமா.